Hi friends, good morning. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற tutorial C program beginners lesson 4.1. அதாவது difference between for loop, while loop and do while loop. லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து நம்ம for loop பார்த்தோம். இப்போ என்னென்ன லூப்ஸ்லாம் இருக்குது, 3 types of loops இருக்கும். for loop, while loop, do while loop அந்த C ப்ரோக்ராமில் இருக்குது. இப்போ என்னென்ன லூப் அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, ஸ்டார்டிங் அப் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ ஆஸ் யூஷுவல் ஆஷ் இன்க்ளூட் std.h. சாரி, நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டேன். டு மினிமைஸ் த டைம் ஐ ஹவ் டைப்ட் ஆல்ரெடி. ஸோ திஸ் இஸ் வந்து void main. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிடுறேன். என்னென்ன வேரியபிளாக நான் வச்சு நான் விளையாட போகிறேன் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடுறேன். ப்ளே ஸ்க்ரீன் போட்டு ப்ரீவியஸ் அவுட்புட் விண்டோவை நான் எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்து ஃபார் லூப் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியலைசேஷன் பார்ட், கண்டிஷன் பார்ட், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஐக்கு ஒரு வேல்யூ நான் அறிவிச்சிடுறேன், ஐயோட வேல்யூ இது தான் அப்படின்னு. அடுத்த பார்ட்னா, அதாவது ஒவ்வொரு பார்ட்டை நான் செமிகோலன் வச்சு என் பண்ணிக்கிறேன். அடுத்து கண்டிஷன் பார்ட்டில் இந்த கண்டிஷன் வரைக்கும் எனக்கு இந்த லூப்பை ரன் பண்ண ஃபார் லூப்பை அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து I++னா இந்த லூப்பை எந்தெந்த ஸ்டேஜ் வைஸ் இந்த ரிப்பீட் ஆகணும். I++னா அதாவது ஒன் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படின்வாங்க, அதாவது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இதை வச்சு பார்ப்போம். I++யும் யூஸ் பண்ணலாம், I-, யூஸ் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரோக்ராமிங் சினாரியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பீட்டட் %d டைம்ஸ் until %d less than 3. %dனா என்னன்னா ஃபர்ஸ்ட் I ரிப்பீட்டட் ஃபர்ஸ்ட் டைம் until %d less than 3, that is 1 is less than 3 அதுமாதிரி பிரிண்ட் ஆகும். இந்த getch எதுக்கு போட்டிருக்கேன்னா இப்போ பார்க்கலாம். இப்போ இது முடிஞ்சோடனே ஃபார் லூப் எண்ட்ஸ் இதுதான் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு லூப் உள்ள என்டர் ஆகி இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ரிப்பீட்டட் 1 times until 1 is less than 3. அடுத்து ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ரிப்பீட்டட் 2 times, அதாவது ரெண்டாவது இட்ரேஷன் வந்து 2 times until 2 less than 3. அடுத்தது ரிப்பீட்டட் 3 times until 3 less than 3. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இது 3 வந்து 4 ஆகிட்டு இருக்கும். 4 is not less than 3. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகி ஃபார் லூப் எண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இங்கே பார்க்கணும்னா getch எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அதாவது ஒவ்வொரு சைக்கிளை என்னான்னு செக் பண்ணுறதுக்காக getch யூஸ் பண்ணிருக்கேன். அது getChar மாரி. getChar வந்து ஒரு டோட்டல் கேரக்டர்ஸை அப்படியே லம்பா பண்ணுறது. getch வந்து சிங்கிள் லூப்ஸ், அதாவது லூப் கேரக்டர்ஸை கொண்டு வரும். சொல்ல போனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் இந்த ஃபஸ்ட் இட்ரேஷன், அதாவது ஃபஸ்ட்டு டைம்ஸ் எக்ஸிக்யூஷன் வந்து உடனே பிரிண்ட் பண்ணி காட்டணும். உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி காட்டினா புரியுங்கிறதுக்காக அதுமாதிரி பண்ணியிருக்கேன். தேவையில்லைன்னா இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். getch டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அட் டைம் எல்லாமே பிரிண்ட் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பார்த்து புரியாதுங்கிறதுனால நான் அந்த getch யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே, இப்போ இது முடிஞ்சிடுது. இப்போ அடுத்து பார்ப்போம். F6 போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ அடுத்தது ஃபார் லூப் முடிஞ்சிடுது. இப்போ while loop எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபார் லூப்பில் ஒரே லைனில் பார்த்துட்ருப்போம். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இதில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன், என்னங்கிற வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ while n is less than equal to 3 எனக்கு n++ அப்படின்னு வாங்கிக்கிறேன். நான் ஒரு n வேல்யூ நான் 3 விட கம்மியாக கொடுக்க போகிறேன். சரி, 1 தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இந்த லூப்பை ரன் ஆக போகுது. இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கேயும் நான் ஒரு getch போட்டேன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் இங்கே ஒரு getch போட்டுக்கிறேன். getch ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுது. இப்போ Ctrl F9 என்டர். நம்பர் 1 தான் கொடுப்பேன், பிகாஸ் இட் இஸ் less than 3. யூ என்டர்ட் while loop 1, loop prolongs until n is less than 3. இப்போ ஃபஸ்ட்டு லூப் உள்ளார வந்துடும், அதாவது ஃபஸ்ட் இட்ரேஷன் ரன் ஆகுது. இப்போ ரெண்டாவது இட்ரேஷனுக்கு நான் என்டர் கொடுக்குறேன். ரெண்டாவது இட்ரேஷனும் பார்க்குறோம். லூப் prolongs until n is less than 3. அடுத்தது லூப் 3. அடுத்தது 4 ஆகும்போது என்ன ஆகும், we are leaving while loop, ஏன்னா கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு என்ட்ராது we enter the while loop, %d என்னன்னு தெரியும், அது 1 தான் இருக்கும். ஏன்னா இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகலை, அதனால் என்னோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கே வந்திருக்கும். அடுத்தது லூப் prolongs until n is less than 3, அதாவது n தான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. என்னன்னு தெரியும்னா அந்த இங்கே வேணால் போட்டுக்கிறேன், %d n. அடுத்தது கம்பைல் பண்ணிக்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்.
அடுத்தது 2 லைன் விட்டுக்கிறேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் அழகுக்காக, அந்த அழகுப்படுத்துறது தான் உங்களுக்கு தெரியும் சி ப்ரோக்ராமில். அப்போ தான் மார்க்கும் வரும் உங்களுக்கு. காலேஜில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அடுத்து n++, அது வந்து இன்க்ரிமெண்டேஷன் ஒரு டிக்ரிமெண்டேஷன். அது டிக்ரிமெண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெவி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ ஆஸ் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஐ எம் டூயிங் திஸ் ஒன். இந்த n++ gets h. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் we are leaving while loop because the condition has been failed அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் 1 என்டர் எடுத்து பிகாஸ் 1 is less than 3, 2 is less than 3. இந்த லூப் அடுத்தது இந்த இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆகி செக் பண்ணுது, மறுபடியும் அது லெஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அடுத்தது கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, we are leaving the while loop அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் இது. இங்கே கெட்ஸ் வச்சு நான் ரிமூவ் பண்ணிட்டு அட் அ டைம் நான் அவுட்புட் பார்க்கணும் சார் அப்படின்னா 1 கொடுக்குறேன். அண்ட் ஒரே என்ட்ரு எல்லா அவுட்புட்டும் பார்த்துடுறீங்க. அடுத்து இப்போ அடுத்தது என்னது, இதை பார்க்குறோம். அடுத்தது வந்து டூ வைல் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே வந்து ஒரு நிமிஷம் 0. ஓகே, ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, சரி. இப்போ இதே நான் டூ வைலாக மாற்றுறேன். எப்படி மாற்றலாம் சார் அப்படின்னா டூ வைல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டூ வைல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். அந்த வைல் லூப்லேயே சின்ன மாடிஃபிகேஷன் தான். வைல் லூப்பில் என்ன பார்த்துருப்பீங்க, வைல் லூப்பில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே என்னென்னா முதல்ல நீ எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுன்னு சொல்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு யூ டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷனை செக் பண்ணுறோம் வைலில். சரி, ஆஸ் யூஷுவல் இங்கே ஹெட் ஆஃப் ஃபைல்ஸை நான் போட்டுட்டேன். அடுத்து void main, sorry for the disturb, வெளியில் டிராஃபிக். ஸோ void main அண்ட் intent play screen அப்படின்னு போட்டுட்டு enter the number அப்படின்னு கொடுத்து ampersand so அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வேல்யூ கொடுக்க போகிறோம். அதே ப்ரோக்ராம் தான், இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இப்போ என்ன சேஞ்ச் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே நான் ஹெச்ஹெச் போட்டு செக் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு லைன் பை லைன் அவுட்புட்காக வியூ பண்ணுறதுக்காக. இங்கே டூ வைல் லூப் இது போட்டுறேன். சரி, இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் 1 தான் கொடுக்க போகிறேன். என்டர்ட் வைல் லூப் 1 prolongs until 1 is less than 3. அடுத்தது 2 till 3. we are leaving do while loop. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து we have entered while loop n அதெல்லாம் பார்த்துட்டீங்க. printf loop prolongs until. இது என்ன சார் பெருசாக எந்த சேஞ்சும் எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், தேர் இஸ் அ சேஞ்ச். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாட் யூ டூயிங் சார், வாட் யூ டூயிங் மிஸ்டர் தமிழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் 1 கொடுக்குறேன். இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் பார்த்துட்ருக்கு. என்னென்னா 4 இங்கே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வைல் லூப் நம்ம முன்னாடி ப்ரோக்ராமில் நான் பிரிண்ட்எஃப் போட மறந்துட்டேன். நீங்கள் பிரிண்ட்எஃப் போட்டு அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எக்ஸிக்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் செக் பண்ணோம். ஐயோ 4 வந்துட்டா, ஐயோ தெரியாமல் நான் ரன் பண்ணிட்டேன், சரி நான் அந்த ப்ரோக்ராமை அதாவது இந்த லூப் விட்டு நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூப் விட்டு வெளில வந்துடும். ஆனால் என் வேல்யூ என்ன இருக்குன்னா அந்த 4ங்கிற வேல்யூ வந்துட்டு இருக்கும், 3ன்னா 4 வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்போ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா வைல் லூப்பில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் எனக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணும். ஏன்னா இங்கே எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறதுனால அவுட்புட்லாம் கரெக்டாக வரும். ஆனால் அந்த என் வேல்யூ வந்து அந்த இன்க்ரிமெண்ட் அதாவது சேஞ்ச் ஆனது தான். ஸோ இதுதான் இந்த வைல் லூப், டூ வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். பேஸ்ட் ஆன் த சினாரியோஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். அதாவது நீங்கள் எந்த லூப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட டிசைடிங் ஃபேக்டர் based on your programming model or approach. அதை பொறுத்து இருக்குது. என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லூப்ஸை சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். ஸோ லெட் அஸ் see some recap. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் ஏற்கனவே பார்த்ததுன்னா இது இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்,
பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் கண்டிஷன் எண்ட் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோன்னா அடுத்தது டூ வைல் லூப். டூ வைல் லூப்பை இப்போ பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணு, அதுதான் டூ வைல் லூப். அடுத்தது வைல் லூப். வைல் லூப் என்னன்னா கண்டிஷன் செக் பண்ணு, கண்டிஷன் இப்போ பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைனா எக்ஸிக்யூட் பண்ணாத. rather than do while loop. It's different from do while loop. So this is all about the tutorial today we have shown. So thank you for watching. Please do subscribe, and I'm signing off now. Thanks.